ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு குக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ புலாவ். வாழைப்பூ புலாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கூடவே நான் எக் சைட் டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம சமையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன பொருள் பார்க்கலாம் இப்போ வாங்க. ஆனியன், பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம என்னென்னு பார்ப்போம். சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, தேவையான அளவு வாழைப்பூ. நான் ஒரு பூ வாழைப்பூ எடுத்து பொடியாக நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி தேங்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ அரைச்சிடலாம். அரைச்சி தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் பால்லையே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் அரைச்சிட்டு தேங்காய் பால் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு கிளாஸ் அரிசியை நான் ஊற வச்சு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதே கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பட்டரை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதுலேயே கூட 2 ஸ்பூன் நெய்யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் கரையட்டோன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணுவோம். சோம்பு, பட்டை போட்டுக்கோங்க. அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியனை போட்டுக்கோங்க. ஆனியனை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது. வாழைப்பூவும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. கூடவே இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போனதும் நம்ம வாழைப்பூவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூவை அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அதில் வாழைப்பூவை நான் ஆட் பண்ணி ஃபுல்லாக வாழைப்பூவும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க அந்த ஆயிலில். வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரிசியை போட்டுருவோம். அரிசி போட்டு உடனே கிளறி விடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஜஸ்ட்டு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுருங்க.
கலக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. கொதி வந்ததும் லைட்டாக கரண்டியில் கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் வந்தால் போதும். குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா உடையாமல் நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.